அப்ப இந்த இடஒதுக்கீட துவங்கும்போது சாதிய ஒழிக்கணும்னு துவங்கியிருப்பாங்களா? இல்ல வெறும் சமநிலைப்படுத்துறதுக்கு தான் தோணும். இதை வந்து ஒழிக்கிறதுக்காக கொண்டு வரப்படவே இல்லை. ஏன்னா பெரியார் போன்ற தலைவர்கள்லாம் சாதியை ஒழிக்கிறதுக்கு அதாங்க இதில் வந்து 2 விதமாக பார்க்கணுங்க. அதாவது ஒழிக்கிறதுங்கிறது எப்படின்னா, நீங்கள் சட்டப்பூர்வமாக கொண்டு வரணும், மக்கள்கிட்ட மனநிலையை மாற்றணும். 2 விஷயம் இருக்குது. ஒன்று பப்ளிக் டிஸ்கோர்ஸ், இன்னொன்று எனாக்ட்மெண்ட்டு. 2 விஷயம் இருக்குது. 2த்துலேயும் அந்த தலைவர் அம்பேத்கராக இருக்கட்டும், இல்லை தந்தை பெரியாராக இருக்கட்டும், 2 பேருமே அதை நோக்கி தான் நகர்த்துறாங்க. ஆனால் ஒன்று அதுக்காக அதை மட்டுமே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா போராடிக்கிட்டே போகணும்னு வச்சுங்க, போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது வரைக்கும் இவங்க என்ன ஆகிறது? அப்போ ஒரு டெம்பரரி மெஷர் தான் இது. டெம்பரரியாக மெஷரை வந்து இதை கொண்டு வருவோம், இது மூலமாக உள்ளே போட்டோம், அப்படியாவது கொஞ்சம் இவங்க மனநிலை மாறுது இல்லை. இந்த சமநிலைக்கு வந்துட்டால் கொஞ்சம் அந்த இது ஏற்றத்தாழ்வு நான் இல்லை, அவனை விட நான் கீழே இல்லை மேலே இல்லைங்கிறது தான், அந்த மனப்பாங்காவது கொஞ்சம் குறையுங்கிறது தான் இந்த மெஷரில் கொண்டு வரோம். பட் இது எவ்வளோ காலம் போகுங்கிறது வந்து நம்ம பொறுத்து தான், நம்ம மனநிலையை பொறுத்து தான். அப்படின்னா இப்போ இடஒதுக்கீடு சமநிலையில் இருக்கு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி சமநிலை எங்கே வந்தது? எப்படி சமநிலைன்னு சொல்ல முடியும்? ஏன்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து புள்ளி விவரங்கள் தான் சொல்ல முடியும். அப்படி இல்லையே. நான் சொன்னது மாதிரி கேபினட் செக்ரட்டரி இன்னும் ஒருத்தர் வரலையே. அப்போ எங்கே வந்திருக்கோம் நம்ம? இன்னும் போக வேண்டிய தூரம் அது. ஏன்னா அது வரத்துக்குள்ளார தடைகள் வருது, தடைகளை தாண்டி போக வேண்டியிருக்கு. அதனால் காலங்கள் தேவைப்படுது நிறைய. அதில் இம்ப்ளிமெண்டேஷனில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து ஏன்னா அதிகார வர்க்கம் வந்து இவங்க கண்ட்ரோலில் இல்லை. யார் வந்து இதெல்லாம் கூடாதுன்னு நினைக்கிறாங்க அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ அவங்க முடிஞ்ச அளவுக்கு வெவ்வேறு விதமாக இதை கொண்டு வராங்க, ஒவ்வொரு ஸ்கீமாக கொண்டு வராங்க. நான் சொன்ன மாதிரி நீட்டுங்கிற ஒரு ஸ்கீமில் வந்து டோட்டலாக ஒரு கிராமத்து மக்கள் அல்லது எளிய குடும்பத்து பிள்ளைகள்லாம் மருத்துவத்துறைக்கே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ அந்த ஸ்கீமை நீட்டை வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. தேசிய கல்விக் கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசி வழியாக எல்லா ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் நாங்கள் என்ட்ரன்ஸ் கொண்டு வருவோம்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த இடத்துலையுமே நீங்கள் என்ட்ரன்ஸ்னு வச்சுட்டாலே அதுக்கு கோச்சிங் தான் வேணும். அப்படி தான் இந்த முறை. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் வழியாக வருதுன்னா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வழியாக தான் வரணும்னு சொல்லிட்டாலே நீங்கள் வந்து ஒரு செக்மெண்ட் ஆஃப் பீப்புளை வந்து டோட்டலாக வெளில தள்ளி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கீமாக ஒவ்வொன்றா கொண்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி பாதிக்கப்படுறவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, எஜுகேஷன் பாலிசிலேயே நீங்கள் 8வதுலேயே வேணால் வெளில போய் 2 வருஷம் நீங்கள் வொக்கேஷனல் ட்ரைனிங் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. வொக்கேஷனல் ட்ரைனிங்னா என்ன? உங்கள் குடும்பத்தில் தெரிஞ்ச வேலைகள்லாம் பண்ணலாம் அப்படின்னா. அப்போ எங்கள் அப்பா வந்து செருப்பு தைக்கிறவராக இருக்காருன்னா அந்த ஸ்கீமை நான் போய் படிக்கணுமா? அதுக்கு எங்கள் அப்பா என்ன அடிக்கலையே. புரியுதுங்களா? அப்போ வந்து அப்போ அங்கே வந்து புஷ் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்கீமை அந்த வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அடுத்தது விஸ்வகர்மா ஸ்கீம்னு ஒன்று கொண்டு வராங்க. அதில் ஒரு 18 காஸ்ட்டை லிஸ்ட் அவுட் பண்ணி இவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து கவர்மெண்ட்டில் வந்து லோன் கொடுக்குறோங்கிறாங்க. சரி, அந்த லோனை யாருக்கு தருவேன்னு சொன்னீங்கன்னா 18 வயசு தாண்டினவங்களுக்கு கொடுப்போன்றோம். ஸோ 18 வயசு பையன் யாருன்னா +2 முடித்தவன். ஸோ +2 முடித்தவனுக்கு வந்து நான் வந்து அந்த காஸ்ட் பிரகாரம் ஒரு ஸ்கீமில் வந்து எனக்கு ஒரு பார்பர் ஷாப்போ கார்பென்ட்ரி ஷாப்போ வைப்பேன்னா அவன் எப்படி இப்போ பல்கலைக்கழகத்துக்கு போவான்? அப்போ யார் போவாதுக்கு? அப்போ வந்து சொசைட்டியில் லோயர் ஸ்டேட் ஆஃப் சொசைட்டி பீப்புளை வந்து நீங்கள் வெவ்வேறு ஸ்கீமில் அட்ராக்ட் பண்ணி அவனை வந்து மேலேயே வரக்கூடாதுங்கிற ஒரு ஸ்கீமை வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருந்தால் இது எப்படி சமநிலைக்கு வரும்? அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம எதிர்க்க வேண்டியிருக்கு. பெரிய வேலை இருக்குது. இன்றைக்கி உள்ள இளைஞர்கள் வந்து அதை நோக்கி தான் போகணும். இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வருதுன்னா அதை ஆளை புரிஞ்சுக்கணும். மேலோட்டமாக ஏதோ தராங்களா, 3 லட்சம் தரான் லோனு, 2 லட்சம், அது முக்கியம் இல்லை. என்னை வந்து எங்கே நிறுத்துறீங்க? நான் வந்து மேலே வரணும்னு நினைக்கிறவனை வந்து என்னை வந்து லிமிட் பண்ணி இங்கே நில்லு, உனக்கு இங்கே போதும் அப்படின்னு சொல்கிறது வந்து இருக்குல்ல, அதை வந்து புரிஞ்சுக்கிட்டா தான் இதெல்லாம் நம்ம எதிர்த்து வெற்றி பெற முடியும். இல்லைன்னா நம்ம பழைய நிலைக்கு போயிடுவோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒரு ஸ்டெப்பு வர்றது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 ஸ்டெப்பு பின்னாடி போயிடுவோம். அப்போ அடுத்த தலைமுறை வந்து பின்னாடி போயிடுச்சு. அப்போ அதை நோக்கி தான் இங்கே பல செயல்பாடுகள் நடக்குது. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இந்த இளைஞர்கள். சார், அதே மாதிரி இந்த இப்போ கோட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது சிஸ்டம் வந்து கொலாப்ஸ் ஆகுமா? ஒன்றும் கொலாப்ஸ் ஆகுது. அதாவதுங்க நம்ம சொல்கிறது வந்து ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷனும் நம்ம சொல்கிறது எப்படின்னா மக்கள் தொகைக்கு. ஏன்னா நீங்கள் இந்த நாட்டில் ஜாதியை ஒழிக்கலை, ஜாதி இருக்குது. ஜாதி இருக்கிற வரைக்கும் அதுக்கு உண்டான பிரச்சனைகள் இருக்கும், வேறுபாடுகள் இருக்கும். அந்த வேறுபாடை களையணும்னா இடஒதுக்கீடுங்கிறது ஒன் ஆஃப் த மெஷர் நாங்கள் சொல்கிறோம். அப்போ அந்த ஜாதி கணக்கிட்டு அந்தந்த பிரிவுக்கு இவ்வளவுன்னு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஓரளவு சரியாக இருக்கும்னு நம்ம சொல்யூஷன் சொல்கிறோம்.
ஆனால் இது வந்து நடைமுறைக்கு வர்றதில் வந்து நிறைய சிக்கல் வர்றதில் என்ன ப்ரொபோர்ஷன் ரெப்ரசன்ட் எங்கே வந்தது? என்ன கணக்கீடே பண்ணலையே. நீங்கள் கணக்கீடு ஃபஸ்ட்டு பண்ணால் தானே தெரியும் யார் என்ன நிலைமையில் இருக்கான்னு. நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இவர் ஒரே வீட்டில் 10 பேர் படிச்சுட்டாங்களா, ஒரே வீட்டில் குடும்பமாக பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற எல்லா தகவலும் தெரியும்ல. அதற்கு பிறகு அதை பற்றி ஒரு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்ல. அப்போ அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்ல. ஒரே குடும்பத்திலே எல்லாம் இருக்காங்களா அப்படின்னு. அப்படிங்கிற டேட்டா எங்கேயுமே இல்லை. ஆனால் இருக்கிறதா நினச்சிட்டு இருக்காங்கல்ல. அப்போ தெரிஞ்சிடும்ல அதில், இல்லைங்களா? அப்போ அத்தனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். அப்போ நம்ம வந்து மாற்று வழி என்ன, எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஸ்பேஸ் கொடுக்குறோம். இந்த இடஒதுக்கீடுல நம்ம பர்சன்டேஜ் போடுறோம். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன மைண்ட் செட்டுதுன்னா, இதனால என்னோட திறமை வந்து மறுக்கப்படுதோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா திறமை இப்போ நான் அதிகமாக மார்க் எடுத்திருக்கேன். பட் ஆனால் இந்த இடஒதுக்கீடு வச்சுருக்க ஒரு பையன் என்னோட கம்மியான மார்க் எடுத்திருக்கான். பட் அவன் அந்த ஸ்கீமில் போயிடுறான். நான் பேக்கப் கேஸ்டருக்காக நான் அதில் போகாமல் தடுக்கிறேன். அப்போ எனக்கு அதாங்க திறமை அங்கே மறுக்கப்படுதுல. அதான் அந்த மதிப்பெண்கிறது வந்து அவர் நினைக்கிறது ஒன்றும் தவறு கிடையாது, அவரோட பார்வை அது. ஆனால் அந்த மதிப்பெண் கிடைக்கிறாருனாக்கா அதுக்கு உண்டான சூழல் அவருக்கு இருக்குது. அதாவது ஒரு பையன் வந்து மதிப்பெண் எடுக்கிறா அப்படிங்கிறன்னா படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அவருக்கு எப்படி இருக்குது. இப்போ நான் சொல்கிற மாதிரி கோச்சிங் நான் கொடுத்து ஒரு பையனை தயார் பண்ணுறேன். அந்த பையனுக்கு மதிப்பெண் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுவே இல்லாத பையன் வந்து கஷ்டப்பட்டு அவனாக படிக்கணுங்கிறப்போ மதிப்பெண் குறையலாம். அதனால் இவருக்கு திறமை இல்லை, அவருக்கு தான் திறமை இருக்குங்கிறது வந்து சொல்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப தப்பு. ஏன்னா உனக்கான வாய்ப்பு அந்த மாதிரி இருந்ததுனால நீங்கள் அந்த மதிப்பெண் வாங்கினீங்க. எனக்கு அந்த வாய்ப்பு எனக்கும் அதே மாதிரி இருந்தால் நானும் வந்திருப்பேன். அப்போ 2 பேருக்குமான அந்த வாய்ப்பை வந்து ஒரே தளத்தில் இல்லை, லெவல் பிளேயிங் ஃபீல்டு ஒன்றா இல்லை. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குங்கிறப்ப இந்த மதிப்பெண்கிறத வந்து அதை வந்து நம்ம ஒரே அளவில் வைக்க முடியாது. இன்னொன்று, நம்ம வந்து இவருக்கு சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பேக்வர்ட் கிளாஸில் இருக்கிறாரு, இவர் ஷெட்யூல் காஸ்ட்டில் இருக்கிறாரு, அவர் ட்ரைப்ஸாக இருக்கார், இன்னொருத்தர் ஜென்ரல் இந்த ரிசர்வேஷனே இல்லாதவராக இருக்காருன்னு வச்சுங்களேன். இந்த 4 பேருக்கும் வந்து இடஒதுக்கீடுங்கிறப்ப இந்த 3 செக்மெண்ட்டுக்கு இருக்குன்னா இவர் இதுக்குள்ளார தான் போட்டி போட போகிறாரு. அவர் ஷேரை போய் பிடிங்க போகிறதில்ல. இப்போ பேக்வர்ட் கிளாஸுங்கிற போய் ஷெட்யூல் காஸ்ட் ஷேரை அவர் எடுக்கவே முடியாது. அந்த ஷேருக்குள்ளார அவர் போட்டி போட போகிறார் இல்லையா. ஸோ அந்த ஷேருக்குள்ளார அவர் போட்டி போடும்போது அதில் மதிப்பெண் அதிகம் வாங்குறவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அது வந்து அக்செப்டபுள் தான். அதுக்கு ஆல்டர்னேட்டிவான ஒரு சொல்யூஷன் சொன்னாக்கா பரவாயில்ல. அதனால் வந்து இவர் வந்து அந்த ஷேர் எடுத்தால் தான் நம்ம கவலைப்படணும். நம்ம அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் நீங்கள் சொன்னீங்க இதுக்கு முன்னாடி பேசும்போது, இந்த மாதிரி 8ஆம் கிளாஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா அவங்களுக்கு வந்து ஒரு சில சலுகைகள் கிடைக்கணும். அப்போ கவர்மெண்ட்டு ப்ரைவேட் ஸ்கூலில் டார்கெட் பண்ணி டாமினேட் பண்ண நினைக்குதாங்களா? ஏன்னா டைரெக்டாக கவர்மெண்ட் ஸ்கூலில் இப்போ எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் பிடிக்காமல் இருக்கலாம், அந்த அட்மாஸ்பியர் பிடிக்காமல் இருந்திருக்கலாம். பட் ப்ரைவேட்டில் படிக்கிற எனக்கு மட்டும் ஸ்காலர்ஷிப் இல்லை. அப்போ நான் டிஃபால்ட்டாக கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு எல்லாரும் இழுக்குதா கவர்மெண்ட்டு?